அந்த அனாதை பையன் கூட சுத்ததுக்கு தான் அவனை வளர்த்தேன் பாரு. டேய் தருண், இருடி, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தங்க, ஆதிரா, மம்மி, ஆமா தங்க, வா. மம்மி, உன்னை எப்பெல்லாம் பார்க்க நினைச்சிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேனே. ஏன் தருண் பேச மாட்டேக்கானா? இது மம்மி தானா? பாரு, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை வளர்த்த உன் மனசு கூட எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. இனி என்ன ஆனா சரி, அம்மா உன் மனசுக்கு என்ன இஷ்டப்படுதோ அதை செய்ய போறேன். மம்மி, ஆமாம்மா, இனி உன் மனசுக்கு எது தோணுதோ அதை அம்மா செய்ய போறேன். நிஜமாவா மம்மி? எனக்கு நீ யார் இருக்கா? உன்னை தவிர என் உலகமே நீ தானே. மம்மி, உனக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சேன். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சு. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமேக்காக தான் அம்மா இவ்வளவு பண்ணினேன். ஆனா அதுவே உனக்கு பிடிக்கல ஆயிப்போச்சு. இனி அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டேன். உனக்கு எது தோணுதோ அதுதான் அம்மா செய்ய போறேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அம்மா செய்ய போறேன். மம்மி, அம்மா தங்கம், நம்ம ரெண்டு பேருமே அனாதை ஆயிட்டோமே அம்மா. நமக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையே. அம்மாக்கும் யாருமே இல்ல, உனக்கும் யாருமே இல்ல. அதான் அம்மா முடிவு பண்ணிட்டேன், என் பிள்ளைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யலான்னு. என் வாழ்க்கை தான் போச்சுது. ஆனா என் பிள்ளை வாழ்க்கை அப்படி இல்லை. அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அதனால அம்மாவோட பகை, ஈகோ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என் பிள்ளைக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளை கூடயும் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணியாச்சு. என் பேர பிள்ளைகளோட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இவ காதாம்பரி இல்ல, அந்த காதாம்பரி செத்து போயிட்டா. அந்த காதாம்பரி செத்து போயிட்டா. மம்மி, மம்மி, ஆமா, அந்த காதாம்பரி செத்து போயிட்டா. இனி என் பிள்ளையோட சந்தோஷம் தான் என் முக்கியம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். சரிங்க மம்மி. அதே மாதிரி என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க அம்மா கூட சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரியலி மம்மி? எங்க அம்மாக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் அவங்க கூட இருந்தேன். அந்த பாவத்தை கழுவலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணியோட செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்தை கழுவலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க எத்தனை பிள்ளைங்களை வளர்த்தாலும் பெத்த பிள்ளை நான் பார்த்த மாதிரி இருக்குமா? அதான் கூட இருந்தவங்களை கவனிச்சுக்கிட்டே என் ஆயுசு அப்படியே போட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு நான் அப்படியே அம்மா கூட வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அம்மா இதெல்லாம் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா? உண்மைதான். சரிம்மா, வாங்க இதே பாட்டிட்டு சொல்லலாம். பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. அதுக்கு தானே உன்னை கூப்பிட வந்தேன். வாங்கம்மா, நான் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி தங்கம். ஆனா என்ன, பாட்டி தான் என்ன நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்புவாங்கம்மா. பாட்டி ரொம்ப நல்லவங்கம்மா. அதானம்மா பயம். பாட்டி ரொம்ப நல்லவங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சு துரோகமா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மன்னிச்சு நீ ஏத்துக்கிடுவாங்களா? இல்ல என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை தான் வருமா? அதான் நான் இருக்கேனம்மா, நான் பாத்துக்கிடுதேன். பாட்டிக்கு உங்க மேல நம்பிக்கை வரைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? வாங்கம்மா, இப்பமே பாட்டி கிட்ட கூட்டு போறேன். உன்னால முடியுமா? பாட்டியிட ஏத்துக்கிடுவாங்களா? நிச்சயமா பாட்டி உங்களை ஏத்துக்குவாங்கம்மா. நீங்க அவங்க பிள்ளை தானே, நிச்சயமா ஏத்துக்கிடுவாங்க. வாங்கம்மா. சரிம்மா, வா. இப்பதான் மம்மி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க மம்மி, வாங்க. வந்துட்ட அன்னைக்கிலே உன் குடும்பத்தை சுக்குநூறா நொறுக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கா இந்த காதாம்பரி. ஆதிரா, வந்துட்டானே. டேய், நான் எதிர்பார்க்காதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுடா. என்ன? என் மம்மி இல்ல, என் மம்மி திருந்துட்டாங்கடா. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ சொல்லிட்டாங்கடா. இப்ப கூட பாட்டி வீட்டுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கோம். மம்மி பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பாட்டி கூட வாழலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கடா. இந்த முதல கண்ணீரை நீ நம்பியிருக்க. மாப்பிளைக்கு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். யாருக்கு யாரு மாப்பிள்ள? ஏய் சொல்லு, யாருக்கு யாரு மாப்பிள்ள? உன் முதல கண்ணீரை உன் மொவ வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நீ எப்பேற்பட்ட பாதவத்தின்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, இவ உள்ள போன பாட்டியோட ஏத்துக்கிட்டு தான் முதல் சொல்லி பாப்பாங்க. அடச்சி, உங்க அம்மா முதல்ல கண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அதையும் நம்பி அந்த சந்தோஷமான குடும்பத்துக்குள்ள இந்த பீடையை கூட்டு போயிட்டு இருக்கியா? உன் கையாலே அந்த குடும்பத்தை சுக்குநூறா நிறுத்த பாரியா? உன் அம்மா ஒரு சவுளி. என்னடா பேசுற? ஆமா, புகுந்த வீடாயிரும் உங்க அம்மா போற இடம். சேச்சே, இவ அம்மா இல்ல, பேய். தருண், இப்படிலாம் பேசாதடா. ஏய், இங்க பார், அனாசியமா இந்த பீடையை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன உன் மூஞ்சிலே நான் விழிக்க மாட்டேன். தருண், என்ன பத்தி உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவன் மன கசந்து
இந்த தருணம் ஓயாம வழக்கம் போட்டுட்டு இருக்க மாட்டான். இந்த பீடை அந்த வீட்டுல கூட்டு போக கூடாதுன்னா போக கூடாது. மீறி கூட்டு போன என் மூஞ்சிலே விழுக்காத. உனக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். தருண், தருண், ஏன்டா இப்படி பண்ற? டேய் தருண், உன்னை எப்படி ஒழிச்சு கட்டணும்னு எனக்கு தெரியும்டா. என்ன பார்த்து தீட நான் சொல்றேன். இந்த அடங்கப்படாரு என்ன பண்ணுவானே இன்னும் 1/2 மணி நேரத்துல தெரியும்டா. நீ இதுக்கப்புறம் உசுரோட இருக்க கூடாது. விட்டு தள்ளு. ஐயோ மம்மி, அழாதீங்க மம்மி, அழாதீங்க மம்மி. இவனே என்ன நம்பல. என் அம்மா எப்படிமா என்ன நம்ப போறாங்க? நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் குற்றவாளியிலே சாக வேண்டியதா. நான் திருந்திட்டேன்னு சொன்னா இங்க யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. நான் போறேன். கங்கனால இடத்துக்கு நான் போயிடுறேம்மா. நீ அம்மா போனும், நீ அம்மா போனும். பாட்டிக்கிட்ட நான் கூட்டு போறேன். இவன் நம்பினா என்ன, நம்பாம போனா என்ன? அவன் உன்னை மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டானேம்மா. வேண்டாம்மா, வேண்டாம். அம்மாக்காக உன் வாழ்க்கை நீ பண்ணி வைக்காத. போ, தருண் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ வழிய பாரு. போ. பரவாயில்லம்மா, உன்னை நம்பாதவ எனக்கு தேவையில்லை. நான் இவ்வளவு சொல்றேன், என் பேச்ச மீறி போய்கிட்டு இருக்கான். போட்டோம்மா, போட்டோம். வாங்கம்மா, உங்களை பாட்டிக்கிட்ட நான் கூட்டு போறேன். இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்கம்மா. இல்லம்மா, மாப்பிள்ளையே நம்பல. போமா, அவன் நம்புறா நம்புறா, நம்பட்டா போறா. விடுமா. வாமா, பாட்டிக்கிட்ட நான் கூட்டு போறேன். முடியுமாம்மா? என்னை ஏத்துக்கிடுவாங்களாம்மா? நான் ஏத்துக்க வைக்கிறேம்மா. நான் அதுக்காக போராடுறேன். எல்லாரும் காலைல விழுந்து நான் போராடுறேன். வாமா. என் புள்ள நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வாமா. என் புள்ள நிச்சயமா என் அம்மா கூட என்ன சேர்த்து வைப்பான்னு எனக்கு தெரியும். என் புள்ள நிச்சயமா செய்வா. மாமா. சரிம்மா. அவ அப்பனே மாதிரி ரொம்ப நல்லவளா இருக்கா. அவ அப்பனும் இப்படிதான் என் பேச்சை நம்பி வாழ்க்கையே தொலைச்சா. இவளும் என் பேச்சை கேட்டு இந்த தருணை தொலைச்சிட்டு வாழ்க்கையே தொலைக்க போறா. நீ என் தம்பியை தான் கெட்டிக்கணும். கிஷோர் தான் உன்னை கெட்டிக்கணும். கிஷோர் கெட்டினாதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் கண்ட லட்சியம் எல்லாம் நிறைவேறும். நீ கிஷோருக்கு தான். பரவாயில்ல, தங்கம் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதே. இந்த 1/2 மணி நேரத்துல இந்த தருணையும் பிரிச்சுட்டல்ல. பாட்டி, பாட்டி, சுண்டக்க சைஸ் வந்துட்டு என்னெல்லாம் கேலி கேக்கு பாத்தியா? இருங்க இருங்க. ஏன் பாட்டி பார்க்கணும்? எதுக்கு பாட்டி பார்க்கணும்? இவங்க யாரு? பாப்பா, பாட்டி எங்க? நான் கேட்டதுக்கு முத பாட்டி சொல்லுங்க. ஏன் பாட்டி பார்க்கணும்? எதுக்கு பாட்டி பார்க்கணும்? கோர்த்து பிடிச்சு திருக்கி போட்டுறான்னு வருது. சுண்டக்க சைஸ் வந்துட்டு கேலியா கேக்குதே. அன்பரசி, பாட்டிட்ட போய் உங்களை பார்க்க காதாமரி அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லுமா. போ. இவங்க வந்திருக்காங்கன்னு பாட்டிட்ட சொல்லணுமா? ஆமா. முடியாது. அன்பரசி, அப்பலாம் சொல்ல கூடாதுமா. அப்படித்தான் சொல்லுவேன். இந்த அத்தையில இந்த அத்தை, அத்தைல இல்ல. இந்த அத்தை வடக்கு தெரு வீட்டுக்கு போனமா, தாத்தா வீட்டுக்கு போனமா. அப்பா, குட்டி பிசாசுகளா, இனிமேல் இந்த வீட்ல உங்களை பார்த்த கோத்த கட்டி மேல தொங்க போட்டுவேன். தொலைச்சிருவேன் அப்படின்னு சொன்னவங்களானா? அது ஏதோ புத்தி கெடுத்தனமா சொல்லிவிட்டேன். பச்சை பிள்ளைங்க ஞாபகத்துல வச்சிருக்குது. பாத்தீங்களாமா, பச்சை பிள்ளைங்க. நீங்க பேசுனது கூட நான் மறக்கல. இதா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணுங்குதுமா. சரி விடுங்க, இப்பதான் நீங்க மனசு மாதிரி வந்திருக்கீங்களே. பாப்பா, அதே முன்னாடி. இப்ப இந்த அத்தை மனசு மாதிரி நல்லவங்களா வந்திருக்காங்க. என்ன பாப்பா பாக்குற? ஒண்ணுல, நீங்க நல்லவியன்னு தெரியும். ஆனா இவ்வளவு நல்லவியன்னு எனக்கு தெரியாது. குட்டி பிசாசே, என்ன பாப்பா சொல்ற? இவ்வளவு அப்பாவியா இருக்கியக்கா. பாப்பா, உண்மையில நீ அப்பாவிதான்க்கா. பச்சை புள்ள, பிஞ்சு காலி, எனக்கு தெரிஞ்ச விவரம் கூட உனக்கு தெரியலையா? என்ன பாப்பா சொல்ற? அன்னக்கிளி வளர்ப்பிலாம் தப்பாம இருக்குது. இவங்கள பார்த்தா தெரிஞ்சு வந்த மாதிரியா இருக்குது. நடிக்காங்கக்கா, நடிக்காங்க. இத போய் நம்பிக்கிட்டு நல்லவங்கள ஆயிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்க ஆதிரக்கா, நான் விளையாட போறேன். பாப்பா, பாட்டி எங்க? தெரியாது. பாப்பா, சரி, உங்களை பார்த்தா பாமாக்கு பாட்டி தாத்தா இருப்பாங்க. அன்னக்கிளி புருஷன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டியா நீ? நான் சும்மா சொன்னேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கிறதுக்காக சொன்னேன்.
வா அன்னைக்கிளி, உன் குடும்பத்தை குழி தோண்டி புதைக்க தான் வந்திருக்கேன். வா அன்னைக்கிளி வா. சிவா எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன மாதிரா கிழவிக்கு கெத்த பத்தியா? முடி நரைச்சாலும் கிழவிக்கு கெத்து இன்னும் குறையல. சிங்கம் மாதிரியா நீ உட்கார்ந்துருக்க? இரு, உன் குடும்பத்தை உன் சந்தோஷத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ஏண்டா இவளை வளர்த்தோன்னு நீ நினைச்சு சாகணும். சொல்லுமா ஆதிரா. பாட்டி. சொல்லுமா. என்ன பாருங்க பாட்டி. சொல்லு ஆதிரா. பாட்டி, காதாம்பரி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கவனம் பாட்டி, கவனம். பாட்டி. என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் பாட்டி. சொல்லுமா. அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்காங்க பாட்டி. தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்காங்க பாட்டி. என் பாட்டி ரொம்ப நல்லவங்கன்னு தெரியும். நீங்க நிச்சயமா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிப்பீங்கன்னு நம்பிக்கையில அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் பாட்டி. ஏன் பாட்டி? உன் அப்பனுக்கு தப்பாம இருக்க. அவன் ரொம்ப நல்லவன். அதான் ஆதிராவும் இவ்வளோ நல்லவளா இருக்கா. என்ன இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்க, அதான் கஷ்டமா இருக்கு. பாட்டி, நான் கேட்டதுக்கு என்னம்மா? அம்மா மனசு மாதிரி வந்திருக்காங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. அவ மனசு மாதிரி வரல, என் குடும்பத்தை குழி தோண்டி புதைக்க தான் வந்திருக்கானே. எப்படி உன்ட்ட சொல்லி புரிய வைக்க? நீ நல்லவளா இருந்தா சொல்லலாம், ரொம்ப நல்லவளா இருந்தா எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? பாட்டி, நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் கேக்குது. ஏன் அதிரக்கா நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க? இந்த வீட்ல பொடிசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த சில்வண்டிக்கு என்ன 3 வயசு இருக்குமா? இது கூட எவ்வளவு தெளிவா பேசுது. இரு, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இரு, குடும்பமே இல்லாம அனாதைகளா வெளியில அலைய விடுறேன். என்னையவ நக்கல் பண்ற சொண்டை கசை சேர்ந்துக்கிட்டு. டேய் கிஷோர், என்ன அதிரக்கா? ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாக்கா, உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு. பாட்டி, அவன் கேட்டதுக்கு நீ பதில சொல்லு. டேய், நீ என்னடா கேட்ட? நீ ஏன் அப்பாவே இருக்கேன்னு கேட்டேன்க்கா. ஏன்டா? யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரியல. டேய், அவங்க இப்ப நல்லா தெரிஞ்சு வந்திருக்காங்கடா. நம்ம கூட வாழலான்னு வந்திருக்காங்கடா. பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு பாட்டிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு அவங்க கடைசி காலத்தை இங்கேயே போக்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்கடா. மனசு மாதிரி வந்தவன் வந்த உடனே காலில் விழுந்திருப்பான். இப்படி பதுங்கி நிக்க மாட்டான். யாரு திருந்துவா யாரு திருந்த மாட்டான்னு எனக்கு தெரியாது. ஜென்ம பத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாது. கோதாம்பரி கெட்டவங்க தான் ஒரு ரத்தத்திலே ஊறி போனது. இவ திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ மனுஷியே கிடையாது திருந்ததுக்கு. மனுஷியா இருந்தா தானே திருந்துவா? இவ ரத்தத்தை குடிக்கிற காட்டேரி, இவருக்கல்லாத ராட்சசி. துடிக்க துடிக்க தாத்தனியை கொன்னவதானே வா. தான் சொத்தையே கொடுத்தவர மூச்சுட கூட விட முடியாத அளவுக்கு அமுக்கி கொன்னவதானே வா. இவ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாது. பாட்டி சொல்லுமா. அம்மா பாவம் பாட்டி, மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க பாட்டி. எதை வச்சுமா அம்மா திருந்துட்டான்னு நினைக்கிற? எப்படி அழுதாங்க தெரியுமா பாட்டி? நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். பாட்டி கூட கடைசி காலத்துல வாழணும்னு ஆசைப்படுற. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கன்னு அம்மாவே சொன்னாங்க பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி. மம்மி, ஏன் என்ன வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். அதானே, இந்த அன்னைக்கிளி எப்படிப்பட்டவா? அவ்வளவு சீக்கிரத்தை என்ன உள்ள விடுவாளானே? ஆனாலும் நான் இங்க இருந்து போக போறது கிடையாது. இந்த குடும்ப சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் போவேன். நான் செத்தாலும் இந்த வீட்டை சாவேன். அந்த கிழவை இந்த அன்னைக்கிளி 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பாம நான் போக மாட்டேன். இந்த சில்வண்டெல்லாம் வாய் பேசுதுல, இந்த சில்வண்டச்சே உங்க கதையை நான் முடிக்கிறேன். பரவாயில்லம்மா, பாட்டி என்ன ஏத்துக்கிட மாட்டாங்க. நான் கிளம்புறேம்மா. ஐயோ மம்மி, பாட்டி எதுவும் சொல்லல. நீங்க உள்ள வாங்க மம்மி. வாங்க மம்மி. காடாமரி, அங்கே நில்லே.